ஞாயிற்றுக்கிழமை பூண்டு வெங்காயம் இது வாங்குறதுக்கே நமக்கு 300-400 போல ஆயிடும். இதுல வேற அந்த அண்ணா வந்து பழங்கள்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டாங்களா, ஜெய்குட்டி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டான். சரின்ட்டு நாவப்பழமும் அது கூட வந்து பாத்தீங்கன்னா மாம்பழமும் வாங்கியிருந்தேன். வீட்டுக்கிட்டே நிறைய நாவப்பழ செடி எல்லாம் முளைச்சிருந்துச்சு. ஆனா வீட்டு பக்கத்துல எங்கேயுமே நாவ மரம் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது கூட பரவாயில்ல, இன்னும் ஒரு சில பேர் வந்து வெளியில போகும்போது நாவப்பழம் சாப்பிட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியாது. ஆனா நாவப்பழ செடி இருக்குதுன்னா பக்கத்துல பாம்புலாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட ஓரளவுக்கு நம்பலாம். அதுமே வந்து பாத்தீங்கன்னா பாம்பு வந்து நாவப்பழத்தை விரும்பி சாப்பிடுமான்னு என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த வாசனைக்கு வருமோ என்னமோ. நிறைய படத்துலயும் சரி நேர்லயும் சரி நிறைய இடத்துல பாம்பு புத்துக்கிட்ட வந்து பால் ஊற்றி வைக்கிறது, முட்டை வைக்கிறதுன்னு நிறைய வைக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா அது வந்து பாம்பு சாப்பிடுதா இல்லையாங்கிறது ஒரு டவுட்டாவே இருக்குது. எனக்கு ரொம்ப நாளா அந்த டவுட் இருக்கு. நீங்க யாராச்சும் பாம்பு புத்துக்கிட்ட பாலை ஊத்தியோ முட்டை வச்சோ பாம்பு வந்து சாப்பிட்டதை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க. ஆனா சயின்ஸ் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா பாம்புக்கு பாலே பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஏன் பாம்பு புத்துக்கிட்ட வந்து முட்டையும் பாலும் ஊத்துறாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. இந்த மாதிரி யோசிச்சா நிறைய யோசனை நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். யோசிச்சா மட்டும் பத்தாது, அந்த கேள்விக்கான பதிலையும் நம்ம கண்டுபிடிக்கணும்ல. சண்டே நைட் டின்னர் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் இட்லியும் அது கூட வந்து தக்காளி சாம்பார் மட்டும் தாங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்க.